வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அக்னிவீர் தமிழன் யூடியூப் சேனல். ஐடிபிபியில் 200+ வேகன்சி இருக்கிற 2 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். டிஃபென்ஸுக்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டிஃபென்ஸுக்குள்ளே வர வரைக்கும் என்னோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு, இண்டோ டிபெட்டான் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு 2 நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நோட்டிஃபிகேஷனோட ஃபிசிக்கல், அதாவது பிஇடி டெஸ்ட்டு எல்லா ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். வேக்கன்சி ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுக்கும் செகண்ட் இதுக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். அதே மாதிரி போஸ்ட்டு நம்ம என்ன வேலை அப்படின்றது இருக்குல்ல, கான்ஸ்டபிளில் பார்பர், கார்டனர், ஃபயர்மேன், இந்த மாதிரி அந்த வேலைகள் வந்து வேறு வேலைகள் வந்து 5 டிஃப்ரெண்ட்டான வேலைகள் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் வந்து போதுமானது. அதுக்கடுத்து இந்த வேலைக்கு 28ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆயிருச்சு. இன்னையில இருந்து அடுத்த மாதம் 26ஆம் தேதி ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நம்மளால் அப்ளை ஆன்லைன் பண்ண முடியும். இதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸையும் தொடர்ந்து நான் வந்து வரிசையாக சொல்கிறேன். இதற்கான ஏஜ் லிமிட்டு அப்படின்றது 18லேருந்து 23 வயசு வரைக்கும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து எதை வச்சு கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 26 ஆகஸ்ட் 2024 படி நம்மளோட ஏஜ் வந்து 23 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். அடுத்து இப்போ நீங்கள் எஸ்சி இல்லை எஸ்டி இல்லை ஓபிசியில் இடபிள்யூஎஸ்ஸு இந்த மாதிரி கேட்டகரி ஏதாவது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் க்ளைம் பண்ணி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அதை வந்து சேர்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது ஏஜ் ப்ரிஃபரன்ஸு 3 வருஷம் 5 வருஷம் இந்த ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு ஹைட்டு வந்து 170 இருக்கணும். பொண்ணுங்களுக்கு வந்து 157, ஜஸ்ட்டு வந்து 80 சென்டிமீட்ரு விரியாமல் 85, அதாவது 5 சென்டிமீட்ரு வந்து எக்ஸ்பெண்ட் வந்து ஆகணும். இது வந்து நார்மல் ஸ்டேட்டில் இருக்க எல்லாத்துக்குமே. அதாவது அது தவிர்த்து நீங்கள் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 162, 150 அந்த மாதிரி ஹைட்டு வந்து கம்மியாகும். இந்த கார்டனர் போஸ்டிங்க்கு நீங்கள் 167.5 ஹைட்டு இருந்தாலே போதும். பெண்களாக இருந்தால் 157 இருந்தாலே போதும். வெயிட் வந்து பிஎம்ஐ கணக்குப்படி, அதாவது ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதை கால்குலேட் பண்ணி தான் சொல்லுவாங்க. பட் வந்து அதை கணக்கு பண்ணி எடுக்க மாட்டாங்க. நீங்கள் கம்மியாக வெயிட் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் 170 ஹைட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் 50 அபோவ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். 48, 46 அதுவுமே ப்ராப்ளம் வந்து கிடையாது. அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் ஐ விஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 6/6 உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லோக்கல் டாக்டர்கிட்ட போய் செக்கப் வந்து பண்ணிக்கோங்க. கலர் பிளைண்ட்னஸ் இந்த எல்லா விஷயங்களுமே பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட்டூஸை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் டேட்டூ வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா இது அலவுடா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதை பற்றின டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வச்சுருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 ரூபா. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது போக ஃபீமேலாக இருந்தாலுமே ஃபீஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு பிஇடி வந்து நடக்கும். அதாவது 1.6 கிலோமீட்டருக்கான ரன்னிங்கு, லாங் ஜம்ப் வந்து 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. 11 அடி வந்து தவிர மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 3 அடி வந்து ஹைட்டில் வந்து தவிர மாதிரி இருக்கும். 3 சான்ஸ் வந்து கிடைக்கும். 1.6 கிலோமீட்டரை 7 minutes 30 seconds 3 சான்ஸில் லாங் ஜம்ப் வந்து 11 அடி. அதாவது நம்ம 170 ஹைட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹைட்லேயே 2 மடங்கு வந்து தவிர மாதிரி தான் இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 3.5 feet, அதாவது நம்ம உடம்புல பாதி வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா 4 நிமிஷம் 45 செகண்டில் 800 மீட்டர் ரேஸ் வந்து ஓடி முடிச்சிருக்கணும். லாங் ஜம்ப்பு 9 feet தான். ஹை ஜம்ப் வந்து 3 feet தான். 3 சான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக டிஃபென்ஸில் சேர்றதுக்கு ரொம்ப ஆசையோடு இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் டெய்லியும் ரன்னிங்கு ஃபிசிக்கல் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் இந்த பிஇடி டெஸ்ட்டை உங்களால் 100% கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிஇடிக்கு அப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னா பிஎஸ்டி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. அதாவது நீங்கள் அந்த இதில் குவாலிஃபை ஆகிருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்டு மிச்ச டேட்டாவெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு பேஸ் 2, அதாவது ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாமில் 50 மார்க்குக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ், இந்த இது வந்து 15 மார்க்கு வந்து கேட்குறாங்க.
நாலேஜ் ஆஃப் எலமெண்ட்ரி மேக்ஸ் வந்து 10 மார்க்கு, இங்கிலீஷ் வந்து 10 மார்க்கு, அது போக ரீசனிங் வந்து 15 மார்க் கேட்குறாங்க. இதோட பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். இந்த யூஆர் இடபிள்யூஎஸ் எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 18 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் தான், உங்களோட மினிமம் கட் ஆஃபு. எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 17 மார்க் எடுத்தாலே நீங்கள் குவாலிஃபைடு தான். ஏன்னா நாங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வேரி ஆகுது. அதுக்கடுத்து மெரிட் லிஸ்ட்டு எப்படி வரும் அப்படின்றது, ஃபஸ்ட்டு பிஇடி, 2வது எக்ஸாம் நம்ம முடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அது முடித்ததுக்கப்புறம் 3rd மெரிட் லிஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபிட்டு தான், அன்ஃபிட்னா நீங்கள் அன்ஃபிட்டுன்ற அர்த்தம். டெம்பரரி அன்ஃபிட் அப்படின்றது ஏதாவது சின்ன மெடிக்கலில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருக்கும், இல்லை மார்க்கில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது ரீமெடிக்கல் மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை வந்து கிளியர் பண்ணி நம்ம வந்து ஃபிட்டாக வந்து மாறிடலாம். இப்போ செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கும் செகண்ட் இதுக்கும் வேக்கன்சி வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதில் 147 வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 50 அண்ட் அபோவ் வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. ரெண்டுமே கான்ஸ்டபிளோட வேக்கன்சி தான். பட் அதுக்கான போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டெய்லர் அண்டு கார்ப்லர், அதாவது செருப்பு தைக்கிறவங்க. அடுத்து இன்னொன்று வந்து டெய்லர் அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. மேலும் அப்ளை பண்ண முடியும், ஃபீமேலும் அப்ளை பண்ண முடியும் இதையும். பட் இது 18ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது, கொஞ்சம் வேகமாக அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து 28ஆம் தேதி வரைக்கும் லிமிட் வந்து இருக்குது. ஆனால் இந்த இதுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி ஆன்லைனில் அப்லோட் வந்து பண்ணிடுங்க. இதுக்கான சேல்ரி வந்து டிஃபென்ஸ்னாலே பொதுவாக காமனாக 21,000லேருந்து 69,000 வந்து போட்டிருப்பாங்க. பட் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஹைட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷனு, டேட்டூஸு, மெடிக்கல் எப்படி இருக்கும், ரீமெடிக்கலு, ஃபிசிக்கலு எல்லாமே வந்து சேம் தான். கிட்டத்தட்ட வேக்கன்சி மட்டும்தான் தனித்தனி, போஸ்ட் வந்து தனித்தனி. எக்ஸாமு ஐடிபிபி, பிஎஸ்எஃப் இந்த மாதிரி பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் நீங்கள் மதுரை சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா மதுரையிலையும், இதை தவிர்த்து வேறு சில மாவட்டங்களில் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த மாவட்டங்களுக்கு எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த கேம்ப் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து எக்ஸாமும் லோக்கல் மதுரை இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்குள்ளே தான் நடக்கும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கான கால்ஃபேர் லெட்டர் வந்து வரும். கால்ஃபேர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துலேயும் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, ஃபிசிக்கல் முடிச்சிட்டிங்க, எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க, மெடிக்கல் வந்து முடிஞ்சிருச்சு, மெரிட் லிஸ்ட்டில் எல்லாம் குவாலிஃபை ஆகிட்டீங்க, எந்த இதுவுமே இல்லை, ஃபிட்டுன்ற இது வந்து வந்துருச்சுன்னா கால்ஃபேர் லெட்டர் வந்து உங்களுக்கு வரும். இதை தவிர்த்து எப்படி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்க்கு கிளைம் பண்ணுறது அதை வந்து பார்க்கலாம். இந்த ஃபார்மெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி கீழே இந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபர், தாத்ரா நகர் ஹவேலி, கோவா இந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இருக்குது. அந்த பிடிஎஃப்பில் கடைசியில் இந்த பேஜ் வந்து இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி உங்கள் தாலுகா ஆஃபீஸில் வந்து கையெழுத்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும். அது போக இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வேலையிலே இருக்கீங்க, எனக்கு இந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து டிஃபென்ஸுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட கம்பெனிலேயோ இங்கே வந்து நீங்கள் சைன் வாங்கி இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து வர முடியும். நம்ம சேனலை பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக இந்த வேலையில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக குவாலிஃபை ஆவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுபோக எக்ஸாம் ரிலேட்டடான ஜிகே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற நேவிக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன்ஸில் மேக்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்ற வீடியோவும் பாருங்கள். எக்ஸாம் கிளியர் பண்ண அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.